சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை குறித்து வேதாமத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஏராளமான நபர்களை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவனுடைய பேர் எலியா என்பது. நம்முடைய பாடல் வேளையிலே கூட எலியாவின் தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லி நாம் பாடுவது உண்டு. வேதாமத்திலே ஏராளமான தீர்க்கனுடைய வாழ்க்கையானது அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோசே, தாவீது, எலியா, அது மாத்திரமல்ல பவுல் என்று அநேகரை குறித்து நாம் வாசிக்கலாம். அருமையானுள்ளே, அவர்களுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய பணிகளையும் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தின விதத்தையும் நாம் காணும்போது நமக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைக்குமோ அல்லது பெறாமல் போய்விடுமோ என்கிற ஏக்கத்தோடு நாம் வாழுகிறோம். அருமையானுள்ளே, வேதாமத்திலே சொல்லப்பட்ட தீர்க்கர்கள் எல்லாருமே நம்மை போல சாதாரண மனிதர்கள்தான். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர்களுடைய வாழ்வோடு நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்த்து மதிப்பீடு செய்ய அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற மனிதனுடைய பெயர் எலியா தீர்க்கதரிசி என்பது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் அங்கே 17ஆம் அதிகாரம் 1 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 11 வாக்கியங்கள் உள்ள பகுதிகளிலே எலியாவை குறித்து அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அருமையானுள்ளே, யாக்கோபு நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம் சொல்கிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சத்தியவசன நிகழ்ச்சியிலே இந்த எலியா என்ற அந்த தீர்க்கனை குறித்து தொடர் செய்திகளாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தாமே என்னோடு உங்களோடு இடைப்பட்டு அவருடைய வேத வசனத்தை சரியாய் கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. அருமையானுள்ளே, ஆண்டவராகிய கர்த்தர் அல்லது தேவாதி தேவன் எல்லாரையும் அவர் பயன்படுத்துவதில்லை. அதே சமயத்தில் யாரையுமே அவர் புறம்பே தள்ளுவதும் இல்லை. அவருக்கு அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை செய்து அவருக்காக பாடுபட்டு உழைக்கிற மக்களை அவர் தம்முடைய மகிமைக்காக அவர்களை பயன்படுத்துகிறார். இது நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிற மாறாத ஒரு உண்மையாக காணப்படுகிறது. அருமையானுள்ளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது மெய்யாகவே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இந்த நாளிலே ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். உதாசீனப்படுத்தாதபடி நாம் எச்சரிக்கையாயிருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த எலியாவை குறித்து அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். முதலாவதாக அந்த மனிதனை குறித்து சொல்லும் பொழுது எ மேன் சென்ட் ஃப்ரம் காட் என்று சொல்லலாம். தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் என்று சொல்லி இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்கிறேன். முதல் குறிப்பு என்ன? எலியா எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு சாதாரணமான மனிதன். ஹி வாஸ் எ காமன் மேன் என்று சொல்லலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரங்களை வாசித்தால் எலியாவை குறித்த வரலாறு சொல்லப்படவே இல்லை.
ஆனால் இந்த அருமையான எலியாவை குறித்து 1 ராஜாக்கள் 17:1 சொல்லப்படுகிறது, அவன் கீலியாத்து பகுதியை சார்ந்த திஸ்பியன் ஆகிய எலியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய சொந்த இடம் திஸ்பி என்று சொல்லலாம். இது கீலியாத்து பகுதியிலே உள்ளது. ஆனால் கீலியாத்து பகுதி என்பது முரடான மலை பாங்கான ஒரு இடமாகும். அருமையானவர்களே, மலைகள் நிறைந்த ஒரு பகுதியாகும். இங்கு உயர்ந்த சிகரங்களும் அதே சமயத்தில் மிக ஆழமான பள்ளத்தாக்குகளும் உண்டு. எபிரேய மொழியிலே கீலியாத் என்றால் பொருள் என்ன? ரா ஆர் ரக்ட் என்று சொல்வார்கள். அதாவது செம்மைப்படுத்தப்படாத முரட்டு இடங்கள் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, எலியா என்பவன் அவன் மலைகள் நிறைந்த காட்டு மரங்கள் நிறைந்த பகுதியிலிருந்து வந்த ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையிலே இந்த காட்டு பகுதியிலிருந்து முரட்டுத்தனமான இடங்களிலிருந்து வந்ததினாலே அவனுடைய சுவாபம் எல்லாமே அப்படித்தான் காணப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்திலே அதிலிருந்து அவனுடைய திருப்பணி, அவனுடைய ஊழியம் தொடர்கிறது. அவனுடைய மெத்தட்ஸ், முறைகள் வித்தியாசமானது. அவனுடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானது. அவனுடைய மேனரிசம் என்று சொல்லலாம். அவனுடைய மெசேஜ், அவர் சொல்லுகிற செய்தியும் வித்தியாசமானது. ஏனென்றால் கரடு முரடான பகுதியிலிருந்து வந்த இந்த எலியாவின் அவனுடைய வழிமுறைகள், அவனுடைய பழக்க வழக்கங்கள், செய்திகள், ஏன் அவனுடைய உடை கூட வித்தியாசமாக காணப்படுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் அங்கே 1ஆம் அதிகாரம் 8 வாசிப்பீர்கள் என்றால், மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவனுடைய மனித தன்மையை நான் சொல்கிறேன். அவன் நம்மை போல சாதாரணமான மனிதன். ஏன் என்று சொன்னால், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17 அவன் நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய உணர்ச்சிகள் நெருப்பை போல வேகமாய் பற்றி கொள்கிற உணர்ச்சிகளாகும். 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8 ராஜா தன்னுடைய தலைவனை அனுப்புகிறான், படைத்தலைவனை அனுப்புகிறான். ராஜா அனுப்பின அந்த படைத்தலைவன் எலியாவை பார்த்து சொல்கிறான், ராஜா உன்னை வர சொல்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த ராஜா அனுப்பின படைத்தலைவனோடு 50 வீரர்கள் வருகிறார்கள். உடனே எலியா சொல்கிறான், நான் தேவனுடைய மனுஷன், ஆனால் உங்கள் 50 பேரோடு நீங்கள் அக்கினியிலே பட்சிக்க கடவீர்கள் என்று சொன்னான். உடனே அக்கினி பட்சித்தது. ஆகவே அவன் உணர்ச்சியிலே தீ போல அவன் வேகமாக உணர்ச்சி வசப்படுகிற ஒரு மனிதன். அதே சமயத்தில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 வாசித்தால், எசேபேல் மிரட்டுகிற அந்த தன்மையினாலே அவன் மன சோர்வோடு சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தான். ஆகவே அவன் மன சோர்விலே அவன் விழுந்த ஒரு மனிதன். அதே சமயத்திலே கேரித் ஆற்றங்கரையிலே தனிமையாக வாழ்ந்த ஒரு மனிதன். ஆகவே வேகமாக உணர்ச்சி வசப்படுகிறவன், வேகமாக அவன் மன அழுத்தத்திலே அவன் விழுந்து போகிறவன், அதே சமயத்திலே தனிமை உணர்விலே வாழ்ந்தவன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் காணும் பொழுது ஒன்றை நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவருக்கு ஐஸ்வர்யவான்கள் அல்லது அழகுள்ளவர்கள் அல்லது வார்த்தையின் ஜாலங்களினாலே திறமையாய் பேசுகிறவர்கள், திறமை உள்ளவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை செய்கிற மக்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். முதலாவது சொன்னேன், எலியா என்பவன் சாதாரண மனிதன். இரண்டாவதாக, எலியா என்பவன் மிகுந்த தைரியமான மனிதன். ஹி வாஸ் எ கரேஜஸ் மேன் என்று சொல்லலாம். தைரியம் நிறைந்தவன். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகாப்புக்கு முன்பாக நின்று, என் வாயின் வார்த்தை இல்லாமல் தேசத்திலே மழை பெய்யாது என்று தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி தைரியமாய் எலியா சொன்னான். அவன் யாரிடத்தில் சொன்னான்? ஆகாப் ராஜா இடத்தில் சொன்னான். இருக்கிற ராஜாவிலே மோசமான ராஜா ஆகாப் ராஜா தான். இவன் இஸ்ரவேலை ஆண்டு வந்த ஒரு மனிதன்.
1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30-33 வாசித்தால், தனக்கு முன்னிருந்த எல்லாரை காட்டிலும் மகா மோசமான ராஜா என்பதை புரிந்து கொள்ளலாம். அவனுடைய மனைவியார், அவள் சீதோன் என்கிற ராஜாவின் மகளை, அதாவது எசேபேலை திருமணம் செய்தான். எசேபேல் விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு பெண்மணி, பாகாலை வணங்குகிறவள். அவள் மூலமாக இஸ்ரவேல் நாட்டிலே பாகால்களை வணங்குகிற ஆராதனை முறை வந்தது. இருக்கிறதிலே மோசமான கடூரமான ராஜா ஆகாப்பும் அவனுடைய மனைவியான எசேபேல். அவர்களுக்கு முன்பாக, அல்லது ராஜாவாகிய ஆகாப்புக்கு முன்பாக தைரியமாய் சொல்கிறார், என் வாயின் வார்த்தை இல்லாமல் மழை பெய்யாது என்றார். பாகால் என்கிற அந்த தெய்வத்தை அவர்கள் வணங்கினார்கள். இந்த பாகால் என்கிற தெய்வத்தை, அது உண்மையாகவே அந்த தெய்வத்தை குறித்து பல கருத்துகள் உண்டு. அந்த கருத்துகள் என்ன என்று சொன்னால், அந்த பாகால்கள் தான் உண்மையாகவே மழைக்கும் அதே சமயத்திலே மின்னல்களுக்கும் அதை உருவாக்குறவர்கள் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் இந்த எலியா சொல்லுகிறான், இதோ பாகால் மூலமாக மழை வராது, ஆனால் கர்த்தரால் தான் மழை வரும். கர்த்தரால் தான் மழையை நிறுத்தவும் அதே சமயத்தில் கொடுக்கவும் முடியும் என்று சொல்கிறான். அதனுடைய பொருள் என்ன? உங்களுடைய பாகாலை காட்டிலும், ராஜாவாகிய ஆகாப்பை காட்டிலும், எசேபேலை காட்டிலும் என் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் பெரியவர் என்று சொன்னான். காரணம் என்ன தெரியுமா? இவன் ஒரு தைரியம் நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரண மனிதனாக இருந்தாலும் ஆண்டவர் மேல் சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தைரியமாய் சொல்கிற அந்த நிலைப்பாடு நமக்கு வேண்டும். இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே தைரியம் குறைந்து விடுகிறது. அப்போஸ்தலர் நடபடி 4ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டபோது, இவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்த போதிலும் அவர்கள் பேசுகிற தைரியத்தையும் ஞானத்தை கண்டபோது இவர்கள் ஆண்டவராகிய இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். தைரியம் எங்கிருந்து வரும்? ஆண்டவரை சார்ந்து கொள்கிறதுனால் வரும். முதலாவது, இவன் சாதாரண மனிதன் என்று சொன்னேன். இரண்டாவது, இவன் தைரியம் நிறைந்தவன் என்று சொன்னேன். மூன்றாவதாக, இந்த மனிதன் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த மனிதன். ஹி வாஸ் எ கமிட்டட் மேன் என்று சொல்லலாம். எலியா என்ற அந்த பெயரினுடைய பொருள் என்ன? மை காட் இஸ் ஜெகோவா. யெகோவா தான் என் தேவன் என்று பொருள். ஆகவே இவன் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த மனிதன். அவன் ஆண்டவரோடு உறவு வைத்தவன். அழகாய் சொல்லுகிறான், நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்னான். அந்த ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் 17:1 அந்த ஒரு வார்த்தை அவனுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவை காண்பிக்கிறது, ரிலேஷன்ஷிப்பை காண்பிக்கிறது. இரண்டாவதாக, அவன் ஆண்டவரை சார்ந்து கொண்டவன். அவன் ஆண்டவரை சார்ந்து கொண்டதினால்தான் இவ்வளவு தைரியமாய் பேசினான். அவன் ஆண்டவரை சார்ந்து கொண்ட நிலையை இங்கே பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்வதனாலே அவனுடைய பக்தியை நாம் காண முடிகிறது. முதலாவது, அவன் சாதாரண மனிதன். இரண்டாவது, தைரியம் நிறைந்த மனிதன். மூன்றாவதாக, அர்ப்பணித்த மனிதன். நான்காவது, அவன் எப்படிப்பட்ட மனிதன்? அவன் ஹி வாஸ் எ கான்ஃபிடன்ட் மேன் என்று சொல்லலாம். நம்பிக்கை உள்ள மனிதன். இன்றைக்கு அநேகர் தங்கள் மேலே, தங்கள் பொருட்கள் மேலே நம்பிக்கை வைப்பார்கள். இந்த எலியாவின் நம்பிக்கை எதன் மேலே இருந்தது? ஆண்டவர் மேலே இருந்தது. தன்னை உருவாக்கி தன்னை அழைத்து அனுப்பின ஆண்டவர் மேலே தான் அவனுடைய நம்பிக்கை இருந்தது. அவனுடைய நம்பிக்கை இந்த பெர்சன் ஆஃப் காட், தேவன் மேலே இருந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் திறமையின் மேலே நம்பிக்கை இருக்கிறதா? உங்கள் பணத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறதா? அல்லது உங்கள் உறவினர்கள், பெற்றோர்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறதா? அல்லது ஒரு சில அரசியல் கட்சிகள் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கையானது ஆண்டவர் மேல் குவியும்படியாக அழைக்கப்படுகிறோம். இவன் தன் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைத்தான். இரண்டாவதாக, அவன் ஆண்டவர் மேல் வைத்தது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வல்லமையின் மேலே வைத்தான். இந்த பவர் ஆஃப் காட்.
ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமையினாலே மழையை நிறுத்த முடியும், மழையை மறுபடியும் பெய்ய முடியும் என்று ஆண்டவருடைய அந்த வல்லமையின் மேலே அவன் அதிகமாக நம்பிக்கை வைத்தான். மூன்றாவதாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே அவன் நம்பிக்கை வைத்தான். இந்த ப்ராமிஸ் ஆஃப் காட் என்று சொல்லலாம். என்ன வாக்குத்தத்தம்? ஆண்டவர் இந்த மனிதனோடு பேசியிருக்கலாம், அல்லது வெளிப்படுத்தியிருக்கலாம், அல்லது எதை சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த அருமையான மனிதன் ஆண்டவர் மேலே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே அவன் நம்பிக்கை வைத்தான். ஒருவேளை இவன் சொல்லுகிற காரியம் சுயத்தில் சொல்லவில்லை, சுய உணர்ச்சிகளில் சொல்லவில்லை. ஆண்டவருக்கு முன்பாக நின்றதினாலே ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி அவனுடைய வாயிலே தன்னுடைய வார்த்தைகளை வைத்து எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வைத்தார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த எலியாவின் வாழ்க்கையோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். சாதாரண மனிதன், அதே சமயத்திலே தைரியம் நிறைந்த மனிதன், அதே சமயத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணித்த மனிதன், அதே சமயத்திலே நம்பிக்கை உள்ள மனிதன். இந்த எலியாவோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எங்களை மாற்றும் என்று அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய வல்லமை அவர்களை தொடும்படியாக செபிக்கிறோம். எலியாவை போல நாங்கள் சாதாரணமான மக்களாக இருந்தாலும் அர்ப்பணித்து தைரியத்தோடு தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக எங்கள் வாழ்க்கையை, எங்களுடைய பணியை தொடர பலந்தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.